அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்தநாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைவ் வீடியோஸில் நான் உங்களோட சுயஜாதக பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வீடியோஸ் பார்க்கும்போது உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு உண்டான குரு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ பஞ்சாங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி தேதி பார்த்தீங்கன்னா 11/5/2026 பராபவ வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. வாரத்தோட முதல் நாள் நல்ல ஒரு நாளாக இருக்குது. திதி பார்த்தீங்கன்னா நவமி திதி பகல் 3:18 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு தசமி திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா விடிய காலை 12:50க்கு அவிட்ட நட்சத்திரம் முடிஞ்சிருது. அதுக்கு பிறகு நாள் முழுக்க சதய நட்சத்திரமாக இருக்குது. சூரிய உதயம் காலையில் 5:44க்கும் சூரியன் மறைவு மாலை 6:26க்கும். நல்ல நேரம் காலையில் 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 1:30 முதல் 2:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா திங்கட்கிழமை காலையில் 7:19 8:55 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 10:30 12:05 வரைக்கும் இருக்குது. குளிகை பார்த்தீங்கன்னா பகல் 1:40 3:15 வரைக்கும் இருக்குது. இப்போது நவமி திதியில் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போரிடுதல், பகைவனை சிறைப்பிடித்தல், பகைவர்களை அழித்தல், நண்பர்களோட பிரிவினை உண்டாக்குதல், அதாவது சுப காரியங்களுக்கு ஏற்ற ஒரு திதியாக இல்லை. நட்சத்திரம் சதய நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா அது சுபகாரியங்களுக்கு ஏற்ற ஒரு நாள். கருவுற, பூ முடிக்க, பேர் சூட்ட, வேண்டுதலுக்காக உணவு வழங்க, பூநூல் கல்யாணம், கல்வி தூங்க, குதிரை வாங்க, சாமி கும்பிட இடம் அமைக்க, நிலம் வாங்க, தொட்டிலில் குழந்தை போடுறதுக்கும் அதே மாதிரி பயணம் மேற்கொள்ளவும் ஏற்ற ஒரு திதியாக தான் நட்சத்திரமாக இருக்குது. இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு வரவு, ரிஷப ராசிக்கு பக்தி, மிதுன ராசிக்கு ஓய்வு, கடக ராசிக்கு விருத்தி, சிம்ம ராசிக்கு துணிவு, கன்னி ராசிக்கு போட்டி, துலாம் ராசிக்கு லாபம், விருச்சிக ராசிக்கு மேன்மை, தனுஷ் ராசிக்கு இன்பம், மகர ராசிக்கு கவலை, கும்ப ராசிக்கு வெற்றி, மீன ராசிக்கு பரிவாக இருக்குது. ஒவ்வொருத்தரும் அமைதியாக பொறுமையாக உங்களோட விருப்பப்படி நாளை சிந்திச்சு செயல்படுறது ரொம்பவே நல்லது. இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டா மேஷ ராசிக்கு இந்த வார ஆரம்பமே உங்களுக்கு உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் இருக்குது. வாரம் முழுக்க சிறப்பான நாளாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட கிரகங்கள் நல்லாவே சாதகமாக இருக்குது, வளர்ச்சிக்குரிய விதத்தில் இருக்குது. நாளை சரியாக பயன்படுத்திக்கங்க, எதிர்கால வளர்ச்சிக்கு ஏற்ற வகையில் இருக்குது. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வர மாதிரி இருக்கும். இன்று உங்களுக்கு வியாபார விஷயமா பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்குற முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு. வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. பழைய பாக்கிகள் வசூலாகி மகிழ்ச்சி அளிக்கும். இன்று உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் அனுகூலமான நாளாக இருக்குது. உங்களோட தேவைகள், நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும். இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிறதுக்கும் உங்களோட எதிர்கால நலன் குறித்து திட்டமிடுறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரத்தை திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலனாக உண்டு. இப்போ வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதில் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியும் உற்சாகமும் காணப்படும். உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்தோடையும் செஞ்சு முடிப்பீங்க. நல்ல ஒரு வளர்ச்சி, எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்கள் எல்லாமே இன்றைய நாளில் உங்களுக்கு வேலையில் சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு ரொமான்டிக்காகவும் நாளை மகிழ்ச்சியாகவும் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இனிமையான நாள், இனிமையான தருணங்களை அனுபவிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. நல்ல ஒரு புரிதல் இருக்கிறதுனால 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர அன்பும் மரியாதையும் உயரக்கூடிய விதத்தில் இருக்குது. காதலர்களுக்கும் உகந்த நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக தான் இருக்குது. எதிர்காலத்துக்காக சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். கணிசமான தொகையை சேமிக்கலாம். முதலீடுகள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றலும் உற்சாகமும் நிறைஞ்சு காணப்படக்கூடிய ஒரு நாள். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு நாள் உங்களுடையதுன்னு ஜாலியாக கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் தெரியக்கூடிய விதத்தில் உங்களோட செயல்பாடுகள் இருக்கும். நல்ல ஒரு புத்தியும் நல்ல ஒரு புத்திசாலித்தனத்தோட செய்கிற வேலைகள், காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்குற மாதிரி இருக்குது. சுபகாரியம்
பேச்சுவார்த்தைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியிற மாதிரி இருக்கு. வர காலங்கள்ல வீட்ல விசேஷங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. சந்தோஷங்களுக்கு இன்று குறைவில்லை. நல்ல ஒரு குடும்பத்தோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வேலையில பொறுத்தளவுக்கு உங்களோட திறமையால வளர்ச்சி அடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. கூட பொறந்தவங்க உதவியா இருப்பாங்க. திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு முடிவு ஏற்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு. வராத பழைய கடன்கள், பாக்கிகள் வசூலாகும். அது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷத்தை தரும். நல்ல ஒரு அனுகூலமான நாளா தான் இருக்கு. துடிப்பான நாளாவும் இருக்கு. உங்ககிட்ட இன்று நல்ல ஒரு உறுதியும், தன்னம்பிக்கையும் இருக்கும். இன்று பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது மூலியமா உங்களோட ஆற்றல்கள் பெருகும். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சி பெருகும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலையை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் செய்கிற வேலையில் திருப்தியாக இருப்பீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். நாளை சிறப்பாக கொண்டு போங்க. உங்களோட செயல்பாட்டுக்கும் செயல்திறனுக்கும் அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். இன்று கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உறவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல சுமூகமாக இருக்குது. தனக்கூட நல்ல ஒரு உணர்வை புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் பரஸ்பர புரிதலோடையும் மகிழ்ச்சியோடையும் நாளை கொண்டு போகலாம். உறவுல நல்லிணக்கமும் இனிமையான தருணங்களும் அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம். காதலர்களுக்கு இன்று ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய தேவைகளை பூர்த்தி செய்கிறது ரொம்பவே சாதகமாக தான் இருக்குது. கையில் இருக்கிற பணமே போதுமானதாக இருக்குது. வர உபரி பணத்தை அப்படியே சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு, சிறந்த முதலீடு செய்யறதுக்கான நாளாக தான் இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு ஆரோக்கியம் இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. பிரச்சனையும் இல்லை. நாளை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் கவலைகள் இருக்கும். செய்யக்கூடிய காரியங்கள் அதிகமாக இருக்குது. பதட்டங்கள் இருக்குது. தவறுகள் எதுவும் நடக்காமல் பார்த்துக்கோங்க. பதட்டத்தை குறைச்சாலே நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிரச்சனைகள் இல்லாமல் நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. தனிமையில் கோயிலுக்கு போயிட்டு வர்றது இன்று மனசுக்கு நிறைவாக இருக்கும். உங்களோட குடும்பத்தில் கொஞ்சம் ஒற்றுமை குறைஞ்சு காணப்படுற மாதிரி இருக்குது. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் தோன்றி மறையும். வாகனங்களால் வீண் செலவுகள் ஏற்படலாம். சேமிப்பு குறைய விதமாக இருக்குது. தொழில் சம்பந்தம் இன்று கொஞ்சம் மந்த நிலையாக இருக்குது. அது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்கன்னா முன்னேற்றம் காணலாம். உறவினர்கள் வழியில் ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்கும். இன்று உங்ககிட்ட பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்குது. அது மூலிமா கொஞ்சம் எதிர்காலம் குறித்து பயமும் இருக்கிற மாதிரி இருக்குது. தியானம் செய்யுங்க. மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. நாளை அமைதியாகவும் மனசை ஒருநிலைப்படுத்தியும் கொண்டு போனீங்கன்னா நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று வேலை அதிகமாக தான் இருக்கும். தவறுகள் நேராமல் இருக்கிறதுக்கு பணிகளை திட்டமிட்டு ஒழுங்கமைச்சு சிறப்பாக செய்ய வேண்டியது அவசியம். இல்லைன்னா உங்களோட வேலைகளில் சில பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். சூழ்நிலைகளை ப்ரொஃபஷ்னலாக கையாளுறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நல்ல புரிதல் இல்லை. அதனால் தேவையில்லாத வாக்குவாதங்கள், விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நல்ல துணைக்கிட்ட பக்குவமாக மனசு விட்டு பேசி உங்களோட பிரச்சனைகளை, உங்களோட கருத்துக்களை தெளிவாக எடுத்து சொன்னீங்கன்னா பாதிப்பு இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காதலர்கள் இன்று கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாகாமல் இருக்கும். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. அது கவலை அளிக்கும். குடும்ப சூழ்நிலை காரணமாக செலவுகள் அதிகம். விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்குங்க. தேவையில்லாத செலவுகள் எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தொடை சம்பந்தமான பிரச்சனை இருக்குது. நரம்பு இழுக்கிற மாதிரி இருக்கும். ஓய்வெடுக்க வேண்டிய நாளாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஓய்வெடுக்கிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி. இன்றைய நாள் நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். ஏகப்பட்ட குழப்பங்கள், ஏகப்பட்ட சிந்தனைகள் இருக்குது. செய்கிற விஷயங்களில் அனுகூலமான பலனை எதிர்பார்க்காதீங்க. நாளை பாசிட்டிவாக எதிர்பார்த்து ஏமாற்றங்களோட கொண்டு போகாதீங்க. நிதானமாகவும் பொறுமையாகவும் சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியம். எடுத்த விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறதும் எரிச்சல் படுறதும் வேண்டாம். அடுத்தவங்ககிட்ட பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. இன்று நீங்கள் செய்கிற செயல்களில் கொஞ்சம் காரியங்களில் மந்த நிலை இருக்குது. தேவையில்லாமல் அடுத்தவங்க மீது கோவப்படுற சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். எல்லா விஷயத்துலையும் பொறுமையும் நிதானமும் அவசியமாக தேவை. புதிய முயற்சிகளையும் பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லது. மந்தமான நாளாக இருக்கிறதுனால ஏகப்பட்ட விஷயங்கள் நிலுவையில் நிற்கும். மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். எனவே எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. நாளை பொறுமையாக கொண்டு போக வேண்டியது ரொம்பவே அவசியம். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. கூட வேலை செய்கிறவங்களால பிரச்சனைகளோ தொல்லைகளோ ஏற்படலாம். அவங்கள நம்பி எந்த ஒரு காரியத்தையும் கொடுக்காதீங்க. உங்களோட
வேலைக்கு அங்கீகாரமோ, பாராட்டோ கிடைக்காது. எதையும் எதிர்பார்க்காம உங்களோட கடமையை செஞ்சுட்டு போகிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று நாளை பொறுத்தளவுக்கு அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு நாள். அதனால் தேவையில்லாத கோபத்தை தான் காட்டுற மாதிரி இருக்கும். அதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காதீங்க. கேஷுவலாக எடுத்துக்கிட்டு நாளை பொறுமையாக கையாள வேண்டியது அவசியம். காதலர்கள் இன்று கண்டிப்பாக சந்திக்காமல் இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குது. அதே நேரங்களில் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. செலவுகளை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் வலி இருக்கும். அதே நேரங்களில் சளி இல்லைனா இருமல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமையாக இருங்க. அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு தெளிவான நாள், வளர்ச்சிக்கான நாள், நல்ல ஒரு முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கான ஏற்றமான ஒரு நாளாக இருக்குது. செய்கிற விஷயங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும். தெளிவான சிந்தனைகள் இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும், சந்தோஷத்தையும் கொடுக்கும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சியும் நிறைவும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது. இன்று உறவினர்களால் மன மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெறும். பசங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழில் விஷயமா பெரிய மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குது. நண்பர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குவீங்க. இன்று நீங்கள் நல்ல ஒரு அமைதியும் நிதானத்தோடையும் நாளை கொண்டு போவீங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. நம்பிக்கை உணர்வு அதிகமாக இருக்குது. செய்கிற செயல்கள் காரியங்களில் நம்பிக்கையோடு செஞ்சு நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உங்களோட அனுசரணையான போக்கு எல்லா விதத்திலையும் சாதகமான பலனை ஏற்படுத்தும். வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட வேலைகளை சிறப்பாக செய்வீங்க. கூட வேலை செய்கிறவங்க மற்றும் மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். தொழிலில் கஸ்டமர்கிட்ட இருந்து பாராட்டுகள் கிடைக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சியை காணக்கூடிய ஒரு நாள். உங்களோட தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். எல்லா விஷயத்துலையும் வெற்றிக்கு வழிவகுக்கிற மாதிரி நாள் சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட நல்ல ஒரு நட்பாகவும் அன்பாகவும் பாசமாகவும் பேசி பழகக்கூடிய ஒரு நாள். இனிமையான தருணங்கள் அனுபவிப்பீங்க. மகிழ்ச்சியாக ஒன்றா உற்சாகமாக வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காதலர்களுக்கு ரொமான்டிக்கான நாளாகவும் முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாகவும் இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவுக்கான சாத்தியம் அதிகமாகவே இருக்குது. பணத்தை ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு செலவு செய்வீங்க. அது உங்களுக்கு திருப்தியும் நிறைவே கொடுக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதிக அளவில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆற்றல், சிறந்த உறுதி, நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. அடுத்த ராசி கன்னிராசி. இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியோடையும் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் உங்களை அறியாமலே நல்ல ஒரு அனுகூலமான பலனை கொடுக்குற மாதிரி இருக்குது. இன்று உங்கள் கிட்ட இருக்கிற தெளிவான சிந்தனைகள் மூலிமா முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல ஒரு முடிவுகள் வரும். மனசுக்கு நிறைவான நாளாகவும் மகிழ்ச்சிக்கு குறைவில்லாத நாளாகவும் இருக்குது. உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும். பசங்க பொறுப்போடு நடந்துக்குவாங்க. குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். தொழில் சம்பந்தமான புதிய திட்டங்கள் பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக நிறைவேறும். கடன் பிரச்சனையை குறைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். இன்று நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வோட நாளை கொண்டு போவீங்க. அதனால் நல்ல குடும்பத்தோட மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறப்பான வேலை, சிறப்பான செயல்பாடு, உங்களோட திறமைக்கும் உங்களோட செயல்திறனுக்கும் அங்கீகாரம் உண்டு. எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு உண்டான நாளாக இருக்குது. கடினமான வேலைகளையும் ஈஸியாக செஞ்சு முடித்து பேர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்று உங்ககிட்ட நல்ல ஒரு நகைச்சுவை உணர்வு இருக்கிறதுனால துணையை மகிழ்ச்சியாக வச்சுருப்பீங்க. துணை கூட நல்ல ஒரு நட்பாகவும் அன்பாகவும் பேசி பழகி அவங்களையும் மகிழ்ச்சிக்கான நாளாக வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பரஸ்பர புரிதல் நல்லா இருக்கும். அன்னுன்யம் நல்லா இருக்குது. சிறப்பான நாளாக கொண்டு போக வாய்ப்புண்டு. காதலர்களுக்கு ஏற்ற ஒரு நாளாக சிறப்பாக கொண்டு போங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையை விட இன்று அதிகமாகவே கையிருப்பு இருக்குது. அதனால் வர பணத்தை அப்படியே சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன முதலீடுகள் செஞ்சு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சேமிக்கிறது ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட இருக்கிற தைரியம் உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு குறைபாடும் இல்லை.
இப்ப அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. பொறுப்புகள் நிறைஞ்ச நாள். பொறுப்புகள்னாலே பதட்டங்கள் இருக்கும். செய்ய வேண்டிய காரியங்கள் அதிகமா இருக்கும். சிந்தனைகள் கொஞ்சம் தெளிவா வச்சுக்கங்க. ஏகப்பட்ட விஷயங்கள போட்டு குழப்பிக்காதீங்க. நிதானமாவும், கூட இருக்கிறவங்கள அனுசரிச்சு கொண்டு போனீங்கன்னா, நாள் உங்களுக்கு பல விதத்துல நன்மைகள ஏற்படுத்தலனாலும் பரவால்ல, பிரச்சனை இல்லாம போகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்று நீங்க எல்லா விஷயத்திலயும் ஆர்வம் இல்லாம இருப்பீங்க. ஏனோ தானோன்னு இருப்பீங்க. வியாபாரத்துல கொஞ்சம் செலவுகள் எதிர்பாராத விதமா ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வீட்ல கொஞ்சம் ஒற்றுமை குறைய வாய்ப்பு இருக்கு. வேலை செய்றவங்க, கூட இருக்கிறவங்களுக்குள்ள நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் பொறுப்ப குடுக்காதீங்க. அவங்களெல்லாம் அனுசரிச்சு போக வேண்டியது அவசியமா இருக்கு. அப்போ முன்னேற்றம் ஏற்படும். உறவினர்கள் ஒரு சிலருக்கு உதவியா இருப்பாங்க. மனச அமைதியா வச்சுக்க தெய்வ வழிபாடு நல்லது. உங்களுக்கு சாதகமான நாளா கிடையாது. அதனால மனசுல ஏகப்பட்ட சிந்தனைகள் இருக்கும். எதையோ இழந்தது மாதிரி உணர்வீங்க. வெறும் உணர்வு மட்டுமே உங்ககிட்ட இன்று தன்னம்பிக்கை குறைஞ்சு காணப்படும். உங்கள நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நாளை கொண்டு போறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில அதிக வளர்ச்சி காண முடியாது. முறையா திட்டமிட்டு செஞ்சாதான் உங்களுக்கு உண்டான பலன் கிடைக்கும். அதே நேரங்கள்ல வேலையை நேரத்துல முடிக்கிறதுக்கு முக்கியமான வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி முன்னாடி முடிச்சிருங்க. வேலையை நிலுவையில வைக்காதீங்க. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள துணைக்கிட்ட இன்று இன்று பேசுகிற விதத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரங்களில் வீட்டில் இருக்கிற பழைய குடும்ப பிரச்சனைகள் எதையும் கலராமல் இருக்கிறது நல்லது. அது வாக்குவாதம் ஏற்படலாம். காதலர்களும் இன்று நிதானத்தோட ஃப்ரெண்ட்லியாக நட்பாக பேசி பழக முடியும்னா பாருங்கள், இல்லைன்னா ஒதுங்கி இருக்கிறது நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சியில் இன்று பாதிப்புகள் இருக்குது. எதிர்பார்த்த வரவு இல்லை. அதே நேரம் அதிகமான செலவுகள் செய்ய நேரும். அது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது. கையில் இருக்கிற சேமிப்பு கரையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக பணத்தை கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படலாம். அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு மருத்துவரை பார்க்கறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி. இன்று குழப்பங்கள் கொஞ்சம் நிறைஞ்ச நாள். உங்ககிட்ட ஏதோ ஒரு மனசுக்குள்ள பாதுகாப்பு இல்லாத உணர்வோ பய உணர்வோ ஏற்படலாம். மனசுக்குள்ள ஏதோ ஒரு உறுத்தல் இருந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நாளை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு உங்களை நீங்களே செல்ஃபாக சுயமுயற்சியோட நாளை கொண்டு போகிறது நல்லது. குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒற்றுமை குறையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகலாம். பசங்களுக்கு படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் குறையும். வேலையாட்களோட ஒத்துழைப்பு அவசியம் தேவை. அவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. அது மூலிமா வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் கையாளுற பொருட்களில் கவனம் தேவை. உங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு ஒரு சில நேரங்களில் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். இன்று உங்களுக்கு அதிக பதட்டம் இருக்கிற மாதிரி இருக்குது. தியானம் இல்லைன்னா யோகா செய்கிறது மூலிமா அந்த சூழ்நிலையை சமாளிக்கலாம். மனசை ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போங்க. உங்களை நீங்களே தன்னம்பிக்கை வளர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. செல்ஃப் மோட்டிவேஷன் அவசியம் தேவை. உறுதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று உங்களோட கவனக்குறைவு காரணமாக வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அது தவிர்க்கிறது நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை செய்கிற வேலையை அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா செஞ்ச வேலையை திருப்பி செய்கிற சூழ்நிலைகள் ஏற்படலாம். வேலையில் சில பிரச்சனைகள் இருக்குது. ஜாக்கிரதையாக ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுங்கள். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கிட்ட ஈகோ காட்டுற மாதிரி இருக்கும். அதனால பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. புரிதல் இல்லாதது தான் காரணம். அதை வளர்த்துக்காம முடிஞ்ச அளவுக்கு புரிதலை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் கொஞ்சம் அமைதியாக போகும். காதலர்கள் சந்திக்க வேண்டாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகம். பணத்தை கையாளும் போது ரொம்பவே கவனம் தேவை. நாளை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். ஏன்னா ஏதோ ஒரு அவசரப்பட்டு நீங்கள் செய்கிற பணம் இன்வெஸ்ட்மெண்ட் அது பிரச்சனைகளாக போய் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலைகளை பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன உளைச்சல் காரணமாக கால் வலி முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி. இன்றைய நாள் உங்களுக்கு தன்னம்பிக்கையோட ஆரம்பிக்கும். காலையிலேருந்தே நீங்கள் தெளிவான சிந்தனைகளோட பல முயற்சிகளை செய்வீங்க. உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய விதத்தில் இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் தன்னம்பிக்கையும் சுறுசுறுப்பும் நாளில் நீங்கள் செய்கிற செயல்களில் வெற்றியை தேடித்தர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எல்லா விஷயத்துலையும் மன மகிழ்ச்சியோட செயல்படுவீங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதி ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் வழியில் நல்ல செய்திகள் வந்து சேரும். வேலை செய்கிறவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கிற மாதிரி இருக்குது. பண வரவு தாராளமாக இருக்குது. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு நம்பிக்கை உணர்வு இருக்குது. அந்த உணர்வு காரணமாக நல்ல ஒரு பொருத்தமான முடிவுகளை எடுக்க வாய்ப்பு இருக்குது. எதிர்காலம் குறித்து முடிவெடுங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல ஒரு முடிவு தரும். அதே நேரம் உங்களோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் கனவுகளை நிறைவேற்றிக்க ஏற்ற ஒரு நாள். உங்களோட புதிய நண்பர்கள் சேர்க்கை அந்த மாதிரி விஷயங்கள்லையும் சிறப்பாக இருக்குது. ஜாலியாக நாளை கொண்டாடலாம்.
வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல தலைமை பண்புகளை நல்ல ஒரு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதன் மூலிமா சிறந்த வளர்ச்சி இருக்குது. எதிர்காலத்துக்கு ஏற்ற வகையில் நாளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செய்கிற செயல்கள் காரியங்கள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக திகழக்கூடிய நாளாக இருக்குது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள உங்கள் துணைக்கூட நல்லுறவை பராமரிப்பீங்க. 2 பேரும் காதலை அனுபவித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இனிமையான தருணங்கள் இருக்குது. காதலர்களுக்கு இது ரொமான்டிக்கான நாளாக இருக்கும். வெளியில் போகிறது, ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, குடும்பத்தோட மனநிறைவோட நாளை கொண்டு போகலாம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு ஊக்கத்தொகை வகையில் கூடுதல் பண வரவு இருக்குது. உங்களோட கடின உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே நேரங்களில் சேமிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். எதிர்பாராத தனவரவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பணம் சம்பந்தமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கை காரணமாக நீங்கள் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருப்பீங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி. இன்று நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கலாம். ஏன்னா தேவையில்லாத விஷயங்கள் இருக்குது. வீட்டுக்காக செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, செயல்கள் இருக்குது, வீடு புனரமைப்பு செலவுகள் இருக்கும். அந்த மாதிரி நிறைய பொறுப்புகள் காரணமாக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. உங்களோட பதட்டம் காரணமாக நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் கட்டுப்பாடு இழக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வார்த்தைகளில் ஒவ்வொரு வார்த்தையும் சிந்தித்து பேச வேண்டியது அவசியம். உறவுகளுக்குள்ள விட்டு கொடுத்து போகிறது இன்று ரொம்பவே அவசியமாக இருக்குது. தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. எந்த ஒரு ஈஸியாக முடிய வேண்டிய காரியங்கள் கூட கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது. வியாபாரத்தில் கூட்டாளிகளோட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. வெளியிலிருந்து வர வேண்டிய பணம் கொஞ்சம் தாமதமாக வந்து சேரும். சேமிப்பு உயரும், ஆனால் செலவுகளும் இருக்குது. கட்டுக்குள்ளே பார்த்து நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. பலன்கள் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காதீங்க. நாளை போகிற போக்கில் கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பணிகள் அதிகமாக இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அதை விரைவில் முடித்து தர டென்ஷன் அதிகமாக இருக்குது. அதனால் எல்லா விஷயத்துலையும் கவனமாக செய்யுங்க. திட்டமிட்டு செயல்படுங்க. ஈஸியாக முடிக்கிறதுக்கு முன்கூட்டியே திட்டமிடுறது ரொம்பவே நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கூட பேசும்போது பொறுமையை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. 2 பேருக்குள்ளேயும் நல்லுறவு பாதிக்கிற மாதிரி இருக்குது. புரிதல் இல்லாமல் போகுது. அதனால் உங்களோட கருத்துக்களை தெளிவாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி எடுத்து சொல்லுங்கள். அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுங்க. 2 பேருக்குள்ளேயும் பரஸ்பர புரிதலை மேம்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும். கையில் இருக்கிற பணம் பத்தாமல் போகும். அதே நேரம் உங்களுக்கு கொஞ்சம் கடன் வாங்குற சூழ்நிலைகள் இருக்குது. பணத்தை செலவு பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள். செலவை கட்டுப்படுத்தி கடன் வாங்குறதை குறைங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது முடிஞ்ச அளவுக்கு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி. இன்றைய நாள் உங்களுக்கு கலவையான பலன்கள் இருக்கும். சில விஷயங்களை செய்யலாமா வேணாமான்ற எண்ணங்களும் குழப்பங்களும் இருக்கும். எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் ஒதுக்கி வச்சுட்டு பாசிட்டிவாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்ல பலன் தர விதமாக இருக்குது. கொஞ்சம் எந்த ஒரு முக்கிய முடிவுகளும் எடுக்காதீங்க. சிந்திச்சு வைங்க. அதே நேரங்களில் செயல்படும் போது அதை பார்த்து சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுறது நல்லது. உங்ககிட்ட இன்று உற்சாகம் இருந்ததுன்னா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை உற்சாகத்தோடு செஞ்சு முடிங்க. பெற்றோரோட இருந்த மனஸ்தாபங்களை குறைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. உடல்நிலை ஓரளவுக்கு சீராகும். பயணங்களால் அனுகூலமான பலன் உண்டு. தொழில் வளர்ச்சிக்காக மேற்கொள்கிற முயற்சிகள் நல்ல ஒரு பலனை தரும். திருமண தடைகள் விலகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் தடைகளுக்கு பின்னாடி முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது. சிறப்பான பலன்கள்லாம் எதிர்பார்க்காதீங்க. நாளை மகிழ்ச்சியாக நீங்களே கொண்டு போகிறது நல்லது. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை கொஞ்சம் குறித்த நேரத்தில் முடிக்கிறது கஷ்டம். அதனால் உங்களோட திறமையை அதிகரித்து புத்திசாலித்தனமாக உங்களோட வேலைகளை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி திட்டமிட்டு முடிக்க வேண்டியது அவசியம். பிரச்சனை இல்லாமல் உங்கள் பேர் கெடாமல் வேலைகளை ப்ரொஃபஷ்னலாக செஞ்சு முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலருக்குள்ள நீங்கள் ஏற்படுத்துகிற சின்ன பிரச்சனைகள் உங்கள் துணைக்கூட உறவை பாதிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நட்புறவோடு நடந்துக்கிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அவங்க கூட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாளை கொண்டு போய் அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக வச்சுக்கவும் ஆறுதலாகவும் இருப்பாங்க. சிறப்பாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம். உங்களோட அஜாக்கிரதையோ இல்லைனா சோம்பலான அணுகுமுறை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பயணத்தின் போது அதிக அளவில் பணத்தை எடுத்துகிட்டு போகாதீங்க. எதுவாக இருந்தாலும் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்ணுறது நல்லது. பண இழப்பு ஜாக்கிரதை. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி சம்பந்தமான பிரச்சனை இருக்குது. ஒவ்வாமை காரணமாக சில அசௌகரியங்கள் இருக்குது. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்க்கிறது நல்லது.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடைசி ராசினா மீன ராசி. இன்று நாள பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பதட்டத்தோட தான் ஆரம்பிக்கும். அ பணப்பற்றாக்குறை இருக்கும். மனசுல பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கு. எதிர்காலம் குறித்த பயமும் இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லா விஷயத்திலயும் உங்கள நீங்களே டிமோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். நெகட்டிவான எண்ணங்கள தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நாள பாசிட்டிவா கொண்டு போறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல சில இடையூறுகள், தடைகள் ஏற்படத்தான் செய்யும். நண்பர்கள் கூட தேவையில்லாத மனக்கசப்பு ஏற்படக்கூடும். கூட பிறந்தவங்க கூட ஒற்றுமை குறையும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை. வேலையில மேலதிகாரிகளை அனுசரிச்சு போறது நல்லது. குடும்பத்தவரோட ஆதரவு கிடைக்க அவங்களையும் அனுசரிச்சு போறது நல்லது. இன்று பதட்டம் இல்லாம பொறுமையா நாளை கொண்டு போக கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. நாளை பொறுத்தளவுக்கு சாதகமா இல்லை, பொறுமையான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும். அது மூலியமா சிறந்த பலனை அடையலாம். பொறுப்புகள் இருக்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. பண விஷயத்துல ஜாக்கிரதை. எதிர்பாராத செலவுகள் உண்டு. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்று மேலதிகாரிகள் கூட மோதல்கள் ஏற்படும். அவங்கள அனுசரித்து போகிறது நல்லது. உங்களோட திறமை காரணமாக அவர்களை மிஞ்சி விடுவீங்கன்னு அவங்களோட நினைப்பு மோதல்கள் ஏற்பட வாய்ப்பாக இருக்குது. உங்களோட வேலைகளை சிறப்பாக திட்டமிட்ட செய்கிறது, தவறுகள் இல்லாமல் செய்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள புரிதல் ரொம்பவே இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தனக்கூட வாக்குவாதம் ஏற்படும். நட்பான உறவு வேணும்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது. பணம் இல்லாத ஒரு காரணமும் உறவுகளுக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. கவனம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்று பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. பணத்தை கையாளுறது கவனம். அதே நேரம் பயணத்தின் போது பணத்தை கையில் எடுத்துகிட்டு போகிறது ஜாக்கிரதையாக எடுத்துகிட்டு போங்க. அப்பாவோட மருத்துவ செலவுக்காக இன்று எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால் வலி மற்றும் ஒவ்வாமை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பார்த்தவங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கான குரு பெயர்ச்சி பலன் ஷார்ட்டாக வரும். அது நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ உங்கள் ராசிக்கான பொது பலன்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட உதவியால் இந்த வீடியோ ஒரு சிலருக்கு ஷேர் ஆகும். அது உங்களோட ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து பாருங்கள். லைவ் நிறைய வருது, தினசரி வருது. அதே நேரங்களில் உங்களோட சுயஜாதகம் பாருங்கள். அதுவும் உங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு பல விதத்தில் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். குரு பயிற்சி இருக்குது. அடுத்து டிசம்பர் மாதம் ராகு கேது பயிற்சி இருக்குது. பல மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையில் உங்களையும் நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். உங்களோட கமெண்ட்டுகளை கண்டிப்பாக பதிவு செய்யுங்க. உங்களோட விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்குற ஜாதக சம்பந்தமான விஷயங்களை பதிவு பண்ணுங்கள். அதுக்கு பதில் தரப்படும். நன்றி, வணக்கம்.